கிட்டத்தட்ட 4 மாதங்களாக பூட்டப்பட்டு கிடக்கும் அந்த ட்ரைனிங் சென்டரை இப்போது ரிதன்யா இறந்த பின்பும் கூட யாரும் போய் திறக்கவில்லை. நாம் திறந்து பார்க்கலாமா என்று கேட்டபோது தாராளமாக சென்று பாருங்கள் என்று தன் நண்பர் ஒருவரிடம் சாவியை கொடுத்து என்னை அனுப்பி வைத்தார் ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை. அவினாசி பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் செல்லும் சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது அந்த கட்டிடம். அண்டர் கிரவுண்ட் தளம் உட்பட 5 தளம் கொண்ட அடுக்குமாடி கட்டிடம். முதல் தளத்தில் ஒரு பகுதியில் நெடிய அறை, உள்ளே 2 அறைகள். முன்புறம் தொங்கிய ரிதன்யாவிற்கு கண்ணீர் அஞ்சலி பேனரை விலக்கிவிட்டு சட்டர் கதவை திறந்தார் உடன் வந்தவர். அடுத்து ஒரு கண்ணாடி கதவு. அதை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தால் அலுவலகத்திற்குள் டேபிள், சேர்கள், சிங்கர், தையல் மிஷின், ரவிக்கை, சுடிதார் உள்ளிட்ட பெண்கள் ஆடைகளுக்கான டிசைன் மாடல்கள். பெரியதொரு சாய்பாபா படம், சிறிய அளவில் சாமி படம்.